ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்பாக்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நோட்டில் 1 ரோலில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று குழந்தைகளுக்காக இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கேன் பாக்ஸ் டிசைனில். இந்த பாக்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸ் பாக்ஸ் டிசைனாகவே டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 ரோல்லாம் இதை விட பெரிய பாக்ஸ் சைஸ் டிசைன்லாம் போட்டிருக்கோம். இதில் ஒரு மீடியம் சைஸில் பாக்ஸ் டிசைனில் 1 ரோலில் இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் சைஸில் லஞ்ச் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்துக்க. பிங்க்கில் 14 ஒயர்ஸ் 5 அடியிலையும், ஒயிட்டில் 6 ஒயர்ஸ் 5 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸை ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரும் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 கலர் ஒயருமே நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேசிக் நாட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 1.5 ரோலு, 1 ரோல், அது போக 2 ரோல், 3 ரோல்னு எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட்ஸும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மொத்தமாக பிங்க் கலரில் 7 நாட்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒயிட் கலர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வாய்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலே கீழே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்தாச்சு. சென்டரில் ஒயிட் கலர் ஒயர் வர மாதிரியும், ஃபினிஷிங்கில் மறுபடியும் பிங்க் கலர் 7 வயர்ஸ் வர மாதிரியும் போட்டு முடித்து ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா இது ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த லைனை நம்ம பேஸாக வச்சு மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே போட்டு வரணும். இப்போ நம்ம 2வது வரிசை போடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடில் விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இப்போ நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. இது 2வது வரிசை நம்ம போட்டுட்ருக்கோம். பேஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நாள்பட பேஸ்கெட் எந்த ஒரு பேஸ்கெட்டாக இருந்தாலும் இலகுன மாதிரி வந்துடும். திங்ஸ் எல்லாம் வச்சு வச்சு நம்ம கேரி பண்ணும்போது கீழே இலகிரும். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த சைடில் ரன்னிங் ஒயர் எவ்வளோ விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த கீழ் பகுதியில் போடும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். நம்ம மாற்றி மாற்றி அப்படியே மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போட்டு வரும்போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கீழ் வரிசையில் நான் மறுபடியும் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி
ஒரு வரிசை போட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரன்னிங் ஒயரில் 3 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் மேலே 3 வரிசை ஒயிட் கலர்லேயும் கீழே 3 வரிசை ஒயிட் கலர்லேயும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து பேஸ் கிடச்சிரும். நான் பாருங்கள் மொத்தமாக வந்து போட்டு முடிச்சாச்சு. பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் மேலே 3 வரிசை கீழே 3 வரிசை போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, இந்த சென்டர் லைன் ஃபர்ஸ்ட் லைனில் அதை வந்து பிரித்து விட்டுருங்க. பேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்குன்னு எனக்கு. நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். நான் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் போடும்போது பேஸில் வந்து குச்சி சொருகிடுறேன். நல்லா ப்ராடாக கிடைக்குது. திங்ஸ் எல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வந்து குச்சி சொருகி பாருங்கள். தென்னங்குச்சி இருந்ததுனாலும் சொருகிக்கலாம். நான் வந்து பார்பிக்யூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பேஸ் பாருங்கள் 9 வரிசைகள் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர அப்படியே நாட்ஸ் போட்டே வந்து இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நான் பாருங்கள் இப்போ வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நான் இந்த இடத்துலேருந்து 3வது வரிசையிலேருந்து தொடங்குறேன். நான் இந்த மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் இந்த லஞ்ச் பேஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு பழகுனீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸில் அதிகப்படியான ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த கார்னர் வரைக்கும் போட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு மூலை திருப்பலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்புறோம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு இந்த வரிசையை போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள் சுற்றி வர இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்தாச்சு. 4 மூலையும் நம்ம திருப்பியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேடர் நாட் ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 2வது வரிசைக்கு போகணும். இந்த லேடர் நாட் எப்படி போடணுங்கிறது ஒரு வீடியோலையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா டுட்டோரியல்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸுக்காக நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன். ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸியாக போட்டுருவீங்க. இந்த லேடர் நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம லேடர் நாட் போட்டாச்சு. இது அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கணும். பேஸ்கெட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து பேஸ்லேருந்தே வந்து நல்லா டைட்டாக போட்டு வரும்போது ஒயரை வந்து நல்லா இழுத்து போடும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும். சுற்றி வர ஈவனாக கிடைக்கும். லூஸாக நம்ம போட்ட அப்படியே கீழேருந்தே போட்டு வரும்போது அந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு விரிஞ்ச மாதிரி போயிடும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு விரிஞ்ச ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு 7 வரிசைகள் சுற்றி வர கண்டினியூஸாக போட்டு வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு ஏணிப்படி நாட் போட்டு கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த ஒயரையும் வந்து உள்ளே வந்து ஆப்போசிட் நாட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் நம்ம அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணும்போது ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லேடர் நாட் போட்டு வந்தது நமக்கு தெரியும் நல்லாவே. நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டேன் ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும். இப்போ வந்து நம்ம எந்த நாட்டில் நம்ம வந்து முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து அடுத்த கலர் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், பென் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். கிஃப்ட் பேஸ்கட், ட்ரே டுட்டோரியல், கீ செயின் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ்ட் டுட்டோரியல், ஃப்ளவர்ஸ் டுட்டோரியல், ஃப்ரூட்ஸ் டுட்டோரியல், டிஃபன் கேரியர் பேஸ்கெட்டு, லஞ்ச் பேஸ்கெட்டு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்டு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வரிசையை நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு கொண்டு வந்து ஏணிப்படி நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட் 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டுருந்தாலும் அதை பாருங்கள் உள்ளே வந்து ஆப்போசிட் நாட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து மறுபடியும் வந்து இந்த ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து அடுத்த வரிசையை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரியே நல்லா டைட்டாக போட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் பேஸ்கெட்டை வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஈவனாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. மொத்தமாக ஹைட் பார்த்தீங்கன்னா 18 வரிசைகள் போட்டிருக்கேன். அதாவது கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் ஒரு 7 வரிசை, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா 5 வரிசைகள் போட்டிருக்கேன். மறுபடியும் பிங்க் கலரில் 6 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. பேஸ்கெட் பாருங்கள், பேஸ் வந்து நல்ல ப்ராடாக இருக்குது. நல்லாவே வந்து திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில், 2 வயர்ஸ், மொத்தமாக 4 வயர்ஸ், உள்ளே வந்து 3 வயர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவே நல்ல ஸ்ட்ராங் ஹேண்டிலாக நல்ல லாங் ஹேண்டிலாகவும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காம்பினேஷனில் நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டாக கொடுத்து விட்றதுக்கு இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.